Welcome and welcome back to my channel Love to Beautify. நான் மதுரகுவரன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது ஒரு மேக்கப் டுட்டோரியல் தான். முக்கியமா பிகினர்ஸ், அதாவது இப்பதான் வந்து நம்ம மேக்கப் போட்டு பழகிட்டு இருக்கவங்க அண்ட் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் அதாவது 500 rupeesக்குள்ளார ஒரு பட்ஜெட்டில் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான, அதே டைம் வந்து நிறைய லேயர்ஸ் லைக் அது இதுன்னு நிறைய லேயர்ஸ் எல்லாம் எந்த மேக்கப் போடாமல் ரொம்ப மினிமலாக அது ரொம்ப ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு மேக்கப், அதுவும் முக்கியமாக பிகினர்ஸ்க்கு எப்படி நம்ம செய்யலாம் 500 rupeesக்குள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோட வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வரும். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்சைட் ப்ரைமர் 3-in-1 ப்ரைமர் நான் அப்ளை பண்ணுறேன். இது சும்மா ஒரு மாய்ஸ்சரைசிங் பர்பஸ்க்காக தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா புது மேக்கப் ப்ராடக்ட் ஸ்விஸ் பியூட்டியோட ரியல் மேக்கப் பேஸ் இல்யூமினேட்டிங் ப்ரைமர். இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் க்ரீம் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம சூப்பரான ஒரு க்ளோ கொடுக்குங்க. இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக ரொம்ப பளபளன்னு இல்லாமல் ஒரு நேச்சுரல் க்ளோ இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் மட்டும் போட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த சைடு நான் போடாதது, இந்த சைடு நான் அப்ளை பண்ண சைடு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடு பாருங்க கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது நேச்சுரலாக. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நல்ல க்ளோ இருக்குது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மேபிலினோட மேட் ஃபவுண்டேஷன் எடுத்து அந்த ப்ரைமர் அப்ளை பண்ண சைடில் மட்டும் நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு க்ளோ வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு க்ளோ இருக்கும். இந்த சைடும் இந்த சைடு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது என்னோட பேர் ஃபேஸ் ப்ரைமர், இல்யூமினேட்டிங் ப்ரைமர் இல்லாமல் இது இல்யூமினேட்டிங் ப்ரைமரோட உங்களுக்கு பார்த்தீங்கனாலே செம க்ளோ கிடைக்குங்க. இப்போ இன்னொரு சைடும் நம்ம முழுசாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் இந்த வீடியோவில் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் அந்த ப்ராடக்டை என்ன அப்படிங்கிறது கீழே போய் பார்த்துக்கலாங்க. ஸோ இப்போ இந்த சைடும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல் ஃபேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேக்கோட ஸ்ட்ரோபிங் க்ரீம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதோட எக்ஸாக்ட் டியூப் தாங்க இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர். மேக்குக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லைங்க. அப்படியே எக்ஸாக்டாக ஹை எண்ட் ப்ராடக்ட் மாதிரியே இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறேன். இது ஒரு சிம்பிள் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேயும் ஐப்ரோஸோட மேலேயும் ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஸ்பூலி ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு சும்மா நீங்கள் அப்படியே பிளெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பென்சிலில் வரைஞ்சிருக்கிறத உங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆகும். இந்த கண்ணுக்கும் அந்த சைடு ஐப்ரோஸ்க்கும் பார்த்தீங்களா வித்தியாசம். ஸோ இப்போ 2 ஐப்ரோஸும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது கன்சீல். என்னோடய ஃபேவரட் கன்சீலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேபிலின் ஏஜ் ரிவைன் தாங்க. இப்போ அதுக்கான டியூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சைட்டோட ப்ரோ கன்சீலர் பேலட். அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதில் வந்து நல்ல டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் கலர் கரெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா அதில் இருக்கிற ஒரு லைட் ஷேட் எடுத்து ஜஸ்ட் ஒரு லிஃப்டட் லுக் மாதிரி என்னோட ஐஸோட இன்னர் கார்னர்லேயும் ஐஸோட அவுட்டர் கார்னரில் மட்டும் என்னோட கன்சீலர் அப்ளை பண்ணி அதை ஒரு ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஸ்பாஞ்ச் அல்லது பியூட்டி பிளெண்டர் வச்சு நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதனால் என்னென்னா ஒரு ஃபேஸ்க்கு வந்து ஒரு லிஃப்டட் லுக் கிடைக்குது. அண்ட் ஏன் கண்ணோட ஐ லிட்லெலாம் போடுறீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து ஐ மேக்கப் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பிரைட்டராக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பவுடருங்க. ஸ்விஸ் பியூட்டியோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இதுவும் பார்த்தீங்கன்னா விலை 300க்குள்ளே தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் எவ்வளோ டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது நிக்காக்கேயோட ஓஹனி பேலட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரிஜினல் ரேட் 700ன்னு போடுவாங்க. பட் ஆனால் எப்போவுமே ஆன்லைனில் 300-350 தான் சேல் பண்ணுவாங்க. நான் அதிலிருந்து ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட க்ரீஸை நான் டிஃபைன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடில் ப்ரஷ்லையும் இந்த சைடில் ப்ரஷ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ கையிலையும் எப்படி பிளெண்ட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த சைடில் ப்ரஷில் பிளெண்ட்
பண்ணேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என் ஃபிங்கர் டிப்ஸில் பிளெண்ட் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரீன் கலர் இருக்குங்க. அந்த க்ரீன் கலர் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த சைட் கண்ணில் ப்ரஷ்ஷை வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு கோட்டிங் பத்தாது, ஒரு 2-3 கோட்டிங் பண்ணிக்கலாம். இல்லைன்னா செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சைடு நான் என்ன பண்ணுறேன்னா என் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு நான் இன்னொரு கண்ணில் அப்ளை பண்ணுறேன். பட் ஆனால் ப்ரஷ்ஷோட ஃபிங்கர் டிப்ஸில் இந்த மாதிரி ஒரு ஷிம்மரி ஷேட், ஃபாயில் ஷேட் இல்லை கிளிட்டர் ஷேட் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபிங்கர் டிப்ஸ் தான் என்ன கேட்டால் பெஸ்ட். ஸோ ப்ரஷ்லேயும் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன், ஃபிங்கர் டிப்ஸ்லேயும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்னென்னா அதே ப்ரௌன் ஷேட் நம்ம க்ரீஸ் டிஃபைன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ப்ரௌன் கலரே எடுத்து இந்த சைட் ப்ரஷ்லேயும் இந்த சைடு என் ஃபிங்கர் டிப்ஸ்லேயும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பிளெண்டிங் மட்டும்தான் இதில் கீ. ப்ரஷ்னால் ரொம்ப இதோட சூப்பராக இருக்கும், ஃபிங்கர்ஸ்னால் அந்த அளவுக்கு இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவனோட ஒரு சூப்பரான கலருங்க. இது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஜுவல் க்ரீன் கலர். இதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரஷ்ஷோட ஃபிங்கர் டிப்ஸில் தான் சூப்பராக டிஸ்பர்ஸ் ஆச்சுங்க. ப்ரஷ்ஷில் பண்ணும்போது என்னென்னா மூஞ்சி ஃபுல்லாக பறந்துருச்சு கலரு. இதில் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் அந்தளவு தெரில. அப்புறமா அதே ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னரில் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன், ஒரு ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் கொடுக்கறதுக்காக. இப்போவும் ப்ரஷ் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக வரும்னு இல்லை. இன்னும் கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன்னா நடு சென்டரில் ஐபாலில் வந்து இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக அந்த கலர் லிக்விட் ஐ ஷேடோ பார்த்திங்கன்னா நான் வைக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணிங்கன்னா பர்பிளோட இந்த ஒரு வாட்டர் ப்ரூஃப் காஜலுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ரீன் கலர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. ஒரு வாட்டர் ப்ரூஃப் அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்காது, நல்ல க்ரீமியாக கண்ணில் அப்படியே அழகாக க்ளைட் ஆகும். அண்ட் வாட்டர் ப்ரூஃப் கீழே வந்து அழிஞ்சு வராது. நான் என்ன பண்ணேன்னா இதையும் ஸ்மஜ் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். அடுத்தது ப்ளூ ஹெவனோட ஸ்கெட்ச் டைப் ஐலைனர் பென். ஸோ இதில் வச்சு நான் வந்து ஒரு விங்ட் ஐலைனர் வரைகிறேன். நீங்கள் வந்து நார்மல் உங்களுக்கு என்ன ஐலைனர் வருதோ அந்த மாதிரி ஐலைனர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு விங்ட் ஐலைனர் லுக் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். பார்த்திங்களா, இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னா இன்னொரு விஷயம், என்னோடய ஐலைனர் வந்து கீழே வந்து ஸ்மஜ் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி கரெக்ட் பண்ணலான்னா உங்களோட அந்த கன்சீலர் நம்ம போட்டோ வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த ப்ரஷ்ஷே எடுத்துகிட்டு அந்த எங்கே அழிஞ்சிருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிவிட்டு அதிலே பிளெண்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அழகாக அது இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மஸ்காரா அப்ளை பண்ணுறோம். அண்ட் மறுபடியும் ப்ளூ ஹெவன் அண்ட் நைக்கா 2 மஸ்காராவும் எனக்கு விலை கம்மியான மஸ்காரா தான், 500க்குள்ளே. பட் என்னென்னா ப்ளூ ஹெவன் வந்து கொஞ்சம் டைம் ஆகுங்க காயறதுக்கு. பட் அதோட வேண்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல வால்யூமாக ஒரு லாங் லேஷஸ் மாதிரி எனக்கு இந்த நைக்காவோடது பிடிச்சிதுங்க. பட் ஸ்டில் என்னோட பெஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் லாரியலோட லேஷ் பேரடைஸ். அது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஒரு சூப்பரான ஃபேக் ஐ லேஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது நான் வந்து 2 கோட்டிங் போட்டதுனால அது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது மேபிலினோட கலர்ஷோ ப்ளஷ். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பர்டிகுலராக ஸ்டாப் பண்ணிட்டாங்க கொஞ்ச நாளாகவே. பட் இது என்னோடய ஃபேவரட் ப்ளஷ். அண்ட் இதோட விலையும் பார்த்திங்கன்னா 200க்குள்ளே தான் இருந்தது. இப்போ இதே மாதிரி வேறு பேக்கேஜிங்கில் உங்களுக்கு அனுப்புகிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பில் பண்ணிக்கிட்டே போகலாம். அது வந்து ரொம்ப அசிங்கமாக உங்களுக்கு வந்து தனியாக ரோஸாக தெரியாது. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல ஒரு க்யூட்டான ஒரு ப்ளஷ் தெரியும், பிங்க்னஸ் தெரியும் உங்கள் இதில். அண்ட் இதை வந்து நம்ம கையிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். என்னன்னா கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச்லேயும் நீங்கள் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹைலைட்டர் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் மேபிலினோட மாஸ்டர்க்ரோம் பவுடர் ஹைலைட்டர் தான். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபாயில்ட் ஷேட். இந்த ப்ரஷ்ஷில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிற ஒரு ஷிம்மரி ஒரு சாஃப்ட் ஒரு கோல்டன் கலர் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் எல்லாமே அண்டர் த ஐப்ரோஸ், என்னோடய கியூபிட் பாவ், அப்புறம் என்னோடய மூக்குக்கு மேலே, என்னோடய சீக்குக்கு மேலே எல்லா பக்கமும் நான் ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன். இன்கேஸ் இதுக்கெல்லாம் என்னால் தனியாக ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கிற ஐஷேடோ பேலட்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாயில்டு ஷேட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷேட்ஸை கூட ஹைலைட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதே ஓஹானி பேலட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஷிம்மரி ஃபாயில் ஷேட் இருக்குது. நான் அந்த ஷேடை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் தெரியுது. இதில் வந்து ஒரு
ஒரு சாஃப்ட் கோல்டு தெரியுது இந்த சைடு. நான் இதே தான் என்னோடய அண்டர் த ஐப்ரோஸ் அண்ட் இங்கெல்லாம் தெரியும். இன்கேஸ் ஒரு வேளை இது ரொம்ப ஹார்ஷாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே பியூட்டி பிளெண்டரில் வச்சு நீங்கள் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட போல்ட் மேட் லிப் லைனர். இது வந்து நான் 300 rupees அந்த ஃபுல் செட் வாங்கினேன். பட் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து 47 rupeesக்கே உங்களுக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதோட காம்பினேஷனுக்கு நான் எதை கம்பைன் பண்ணுறேன்னா ஃபேஸஸ் கேனடாவோட பீச் லிப்ஸ்டிக் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய லிப் லைனர் நான் யூஸ் பண்ணிட்டு அடுத்தது லிப்ஸ்டிக் போட போகிறேன். இதே பீச் கலர் லிப்ஸ்டிக்கை வந்து ப்ளஷ்ஷாக கூட யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குன்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட லிப் க்ளாஸ். இதோட விலை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 81 rupees. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஒரு சட்டில் க்ளாஸ் வந்து ரொம்ப நேரம் உங்களோட லிப்ஸில் ஸ்டே ஆகும். பாருங்கள் இதெல்லாம் 500 rupeesக்குள்ளேனா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு லுக். அவ்வளோதான் இதுதான் என்னோட ஃபினிஷ்ட் மேக்கப் லுக். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே பிலோ 500 மாதிரியான ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் வச்சு யூஸ் பண்ணேன். அண்ட் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு சில ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. லைக் ஹைலைட்டருக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஐஷேடோ பேலட்லேயே இருக்கிற நல்ல ஒரு கிளிட்டரி இல்லை ஷிமரி கலர்ஸ் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே ஐஷேடோ பேலட்லேயே உங்களுக்கு வந்து ப்ளஷ் பிங்க் கலர் இல்லை ஒரு மாதிரி மாவ் கலர் ஒரு ஆரஞ்சிஷ் பீச் கலர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அது ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ லிப்ஸ்டிக்கு கூட லிக்விட் லிப்ஸ்டிக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் லிப்ஸ்டிக் எது இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஐஷேடோவை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தனித்தனியாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து ப்ளூ ஹெவன், இன்சைட் அது மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான குவாலிட்டியான நல்ல ஒரு ஹை எண்ட் ப்ராடக்ட் இல்லை நல்ல விலை வச்சு ஒரு ப்ராடக்ட் வாங்கினா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட் கொடுக்குமோ அதே மாதிரி அவுட்புட் தான் கொடுக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பிராண்ட்ஸில் கூட பார்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய லேயர் பண்ணலை. எந்த ஒரு ப்ராடக்ட்ஸும் நிறைய கான்டோர் ப்ரான்சிங் அது இது நிறைய லேயர் பண்ணலை. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சுட்டு இது வந்து பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு மேக்கப் பழகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை புதுசாக ஒரு பேஷன் மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புது ட்ரையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.